வணக்கம். பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி புறப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின். எப்போ தெரியுமா? உறுதியான தேதி. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று, அதாவது 20ஆம் தேதி நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு குறித்த புதிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும், ஆனால் பிரதமர் மோடி தரப்பிலிருந்து இதுவரை நேரம் வழங்கப்படவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியிருந்தன. பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதாவது 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு பயணம் செல்வதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க பிரதமர் மோடி அவர்கள் 25ஆம் தேதி நேரம் ஒதுக்கி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாடு பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் 24ஆம் தேதி இந்தியா திரும்பும் நிலையில் முதல் நபராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரம் கொடுத்திருக்கிறார். அதன்படி வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஏராளமான விஷயங்களை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவான ரூபாய் 63,246 கோடியில் மாநில அரசின் பங்கு ரூபாய் 22,228 கோடி. அதேபோல் மத்திய அரசின் பங்கு ரூபாய் 7,425 கோடி. எஞ்சிய நிதியான ரூபாய் 33,593 கோடியை வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து கடனாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய அரசின் பங்கு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதன்படி பிரதமர் மோடி அவர்களுடனான இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் பல்வேறு நிலுவையில் உள்ள நிதியையும் விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் வலியுறுத்துவார் என்று கூறப்படுகிறது. அத்துடன் தமிழக நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவையும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார். மேலும் டெல்லி செல்லும் போது சமீபத்தில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி இல்லத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்று அஞ்சலி செலுத்துவார் என்று கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தலின் போது பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சந்தித்துக் கொள்ள இருக்கின்றனர். இதனால் இரு தலைவர்களின் இந்த சந்திப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்ல இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.